சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னால் சொல்ல முடியாத அளவு சங்கடங்களால் நீ இருக்கிறாய். உன் துணையோ உன்னை பார்த்தும் பார்க்காமல் போகிறார். நீயே அவரிடம் போய் சென்று பேசினாலும் அவர் பேச மறுக்கிறார். இது என்ன வாழ்க்கை? எப்பொழுது சரியாகும் என்று நீ புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய். மனதை நிம்மதியாக வைத்திரு. இன்று உன் சாயப்பா சொல்கிறேன், உன் மன சங்கடங்கள் தீர்ந்து உன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். உன் துணை உன்னை தேடி வந்து உன்னோடு வாழ்ந்தாலே போதும். அதுவே உனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு இடையூறாக உன் உறவுகள் இருக்கிறார்கள். இந்த தடைகள் நான் சரி செய்வேன். இந்த அப்பாவிற்காக கொஞ்சம் அவகாசம் கொடு குழந்தையே. கட்டாயம் தடைகளை தகர்த்து உன் துணையை நான் உன்னோடு ஒன்று சேர்ப்பேன். நான் உன் துணையை கண்டேன். மனம் தடுமாறி இருக்கிறார். சில மனிதர்களின் சூழ்ச்சியால் இப்படி இருக்கிறது. நான் அதை மாற்றுவேன். உங்கள் உறவுகள் நீடிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஒரு உறவின் அருமை பிரிவில்தான் தெரியும். அதை போலத்தான் உன்னை விட்டு பிரிந்த அவரும் உன் நினைவால் வாடுகின்றனர். ஆனால் பிடிவாதம் மட்டும் சொல் பேச்சை கேட்டு இப்படி நடக்கிறது. உன் மனம் கலங்காது. என் பிள்ளையின் கண்ணீரை என்னால் காண முடியவில்லை. நீ பொறுமையாக இரு. நான் மாய வலையில் இருக்கும் அவரை மீட்டு உன் கரங்களில் நான் ஒப்படைப்பேன். என்னை நம்பிய என் பிள்ளையை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. பின்பு எப்படி உங்கள் பிரிவு மட்டும் நிரந்தரமாகும்? உன் நல்ல எண்ணங்களுக்கு உனக்கு நல்லதே நடக்கும். நீ கலங்காதே. உன் துணை உன்னை தேடி வருவார் என்ற நம்பிக்கையை உன் மனதில் திடமாய் வைத்துக்கொள். நம்பிக்கைதான் சாய். அதை மட்டும் நீ கைவிடாதே. என் குழந்தையே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ உன் சாயப்பாவை நம்புகிறாய் அல்லவா? அப்பொழுது உன் மனதை திடமாக வைத்துக்கொள். எதற்கும் தைரியத்தோடு துணிந்து எதிர்த்து நில். நான் உன்னோடு உன் நிழலாய் இருக்கிறேன். உன் சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.